உங்களோட கூகுள் சர்ச் பாக்ஸில் போயிட்டு கூகுள் மை பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லிங்காகவே வந்து இந்த லிங்க் தான் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். சைன்இன் அப்புறம் வந்து மேனேஜ் ரவுண்ட் இருக்கும். உங்களோட பிஸ்னஸ் வந்து எப்படி ஃபைனலாக வந்து ஷோ ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா, ஒரு ஹோட்டல் இதை வந்து பார்க்குறீங்க, ஒரு ஸ்வீட் கடையோடது, இது மாதிரி தான் வந்து உங்களோட பிஸ்னஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ சைன்இன் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணி நம்ம வந்து உள்ளே போகிறோம். உங்களை நீங்கள் ஏற்கனவே லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா அதுலேயும் போகலாம். இல்லைன்னா வந்து புது அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னா புதுசாக கிளிக் பண்ணி இப்படி வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வந்து டைப் பண்ணுங்கள். உள்ளே வந்து உங்களோட பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு விண்டோ வந்து வரும். இதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிஸ்டிங்காக நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் லொக்கேஷன் வந்து ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுவும் வரும். ஸோ புதுசாக வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதும் கூட கீழே வந்து இதில் தான் வந்து பண்ணணும். இப்போ மேனேஜ் ரிவ்யூஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இதுக்கு கீழே வந்து பாருங்கள், கிளாசி டாக்ஸி, அதாவது நம்மளோட ஏற்கனவே வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தோம், அதுக்கான ரிவ்யூஸ் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க. லிங்க்டு அக்கௌண்ட்ஸுக்கு கீழே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 or more அக்கௌண்ட்ஸை வந்து நீங்கள் ஒரே பிஸ்னஸுக்கு வந்து கொடுத்துக்கலாம். அதுதான் வந்து அங்கே இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து புதுசாக ஒன்று வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல இருக்க வெரிஃபைடு அப்புறம் வந்து வெரிஃபிகேஷன் ரெக்யூர்டு, இதுக்கான ரீசன்ஸ் வந்து நான் வந்து அப்புறம் போக போக இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ புதுசாக ஆட் பண்ணுறதுக்கு ஆட் லொக்கேஷனை கிளிக் பண்ணுங்கள். ஆட் சிங்கிள் லொக்கேஷன் இதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அதாவது ஃபைண்ட் அண்ட் மேனேஜ் ஒரு பிஸ்னஸ் வந்து கேட்கும். இதில் நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் ஏற்கனவே இருக்க பிஸ்னஸை வந்து நீங்கள் வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். அதுதான் வந்து இப்போ கிளாசி டாக்ஸி அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஃபைண்ட் ஆகிருக்கு. புதுசாக நீங்கள் ஆட் பண்ணணும்னா ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு ஆட் யுவர் பிஸ்னஸ் டு கூகுள் அதை வந்து டைப் பண்ணுங்கள். உங்களோட பிஸ்னஸ் நேமை வந்து ஆட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு தே டு இட் சேனலுக்கு ஒரு டியூஷன் சென்டர் இருக்க மாதிரியும் அந்த லொக்கேஷனை வந்து நம்ம ஆட் பண்ண போகிற மாதிரியும் வந்து இப்போ வந்து ஹவு தே டு இட் டியூஷன் சென்டர் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அந்த பிஸ்னஸை வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ கூகுள் மேப்ஸில் வந்து யாராவது சர்ச் பண்ணாங்க ஹவு தே டு இட் அப்படின்னா நம்மளோட லொக்கேஷனுக்கு பக்கத்தில் வந்து இந்த ஹவு தே டு இட் டியூஷன் சென்டர் வந்து காட்டும். ஸோ இது மாதிரி தான் இப்போ வந்து செய்ய போகிறோம். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன அப்படி கேட்குது அப்படின்னா, நீங்கள் வந்து கஸ்டமர் வந்து உங்கள் லொக்கேஷனுக்கு வந்து வரலாமா, எஸ் ஆர் நோன்னு கேட்குது. இதுக்கு உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் எஸ் ஆர் நோ வந்து நீங்கள் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய கரண்ட் அட்ரஸ், இந்த கரண்ட் அட்ரஸுங்கிறது வந்து ரொம்ப 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 கரெக்டான அட்ரஸை வந்து கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வெரிஃபிகேஷன் ரெக்யூர்டுன்னு ஒரு 2 ஆப்ஷன் பார்த்தீங்க இல்லையா. ஸோ இதில் நீங்கள் டைப் பண்ணுற அட்ரஸுக்கு தான் கூகுள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு கோடு வந்து அனுப்புவாங்க. அந்த கோடு வெரிஃபிகேஷன் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் இந்த இது வந்து லொக்கேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட பிஸ்னஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ வந்து அட்ரஸ் வந்து கரெக்டாக இருக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியமானது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து கரெக்டான அட்ரஸ் வந்து கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்து என்ன கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேப்பில் வந்து கரெக்டாக அந்த பில்டிங் எல்லாம் வந்து லொக்கேட் பண்ணி கரெக்டாக வந்து நீங்கள் வந்து செட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம அட்ரஸ் வந்து டைப் பண்ணிடுவோம், இருந்தாலும் பில்டிங் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் இல்லையா, அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. அடுத்து டு யூ ஆல்சோ சர்வ் கஸ்டமர்ஸ் அவுட் சைட் திஸ் லொக்கேஷன், அதாவது நீங்கள் இந்த லொக்கேஷனில் இருக்கிறவங்களை தவிரவும் நீங்கள் வந்து இது பண்ணுவீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எஸ் ஆர் நோ வந்து உங்களோட ஆப்ஷன்ஸ் தான், நீங்கள் எது வேணாலும் வந்து கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறம் இதில் நீங்கள் வந்து பிஸ்னஸ் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் வந்து சர்டன் பிஸ்னஸ் கேட்டகரிஸ் வந்து வச்சுருப்பாங்க. இப்போ டாக்ஸி அப்படின்னா வந்து டாக்ஸி சர்வீஸ் வந்து வைக்கலாம். இப்போ நம்மளோடது பார்த்தீங்கன்னா வந்து டியூஷன் சென்டர். ஸோ வந்து நம்ம வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், ஸ்டடி சென்டர், அது மாதிரி வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து வைக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டடிங் சென்டர் வந்து வச்சுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், ஸோ இந்த பிஸ்னஸ் ஆட் பண்ணுறதுக்கு கான்டாக்ட் நம்பர் வந்து கரெக்டான நம்பர் கொடுங்க. நீங்கள் வீட்டில் விளையாட்டுத்தனமாக வேறு யார் நம்பரையாவது கொடுத்துட்டீங்க அப்படின்னா சம் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து அந்த அட்ரஸ் இந்த மொபைல் நம்பரை வச்சு தான் வந்து நடக்கும். ஸோ கரெக்டானது கொடுங்க. உங்கள்கிட்ட வெப்சைட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கரண்ட் வெப்சைட் யூஆர்எல் வந்து கொடுக்கலாம். நம்ம வந்து நம்மளோட வெப்சைட் techtamlan.in வந்து கொடுத்துருக்கோம். இல்லைன்னா நீங்கள் வந்து ஐ டோன்ட் நீட் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இந்த பிஸ்னஸை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லிஸ்ட்டில் டாக்ஸி, கிளாசி டாக்ஸி, அதுக்கப்புறம் வந்து இந்த அந்த ஐயப்பா ஹோட்டல், அதுக்கு கீழே வந்து நம்ம இது வந்துடும். இப்போ சூஸ் வே டு வெரிஃபை, அதாவது போஸ்ட் கார்டு மூலமாக வந்து கண்டிப்பாக கூகுள் வந்து நமக்கு அந்த செக்யூரிட்டி கோடை வந்து அனுப்புவாங்க. ஸோ கரெக்டான உங்களோட நேமை வந்து கொடுத்து, ஏன்னா அட்ரஸ் நீங்கள் ஏற்கனவே வந்து நீங்கள் வந்து இது பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களோட நேமை வந்து அந்த இடத்துல கொடுத்துருங்க. இந்த அட்ரஸுக்கு தான் வந்து வரும். வெரிஃபைடு லெட்டர் கொடுத்தீங்கன்னா உங்களோட இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகாது. ஸோ வந்து நீங்கள் கரெக்டான நேம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து மெயில் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா
அதிலே வந்து எத்தனை நாளுக்குள்ள வந்து வரும், அதாவது 12 நாளுக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த அட்ரஸ்க்கு ஒரு போஸ்ட் கார்டு வந்து அனுப்பி வச்சிருவாங்க. ஸோ அந்த கார்டில் வந்து நம்ம அந்த பிக்சரில் காட்டுற மாதிரியான ஒரு கோடு வந்து வரும். அந்த கோடை வந்து நீங்கள் அந்த அதாவது வெரிஃபிகேஷன் ரெக்யர்டுன்னு ஒரு ஆப்ஷன் காட்டணும் இல்லையா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த கோடை வந்து என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட பிஸ்னஸ் வந்து இதில் வந்து ரீச் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து உங்களோட பேஜ். நீங்கள் வந்து இதில் வந்து கெட் ஸ்டார்டட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கூகுளில் ஆட் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கூகுள் ஆட்ஸ்க்கு வந்து டேரெக்டாக வந்து இது லிங்க் பண்ணியிருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதிலேயே வந்து கூகுளுக்கு வந்து ஆட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து உங்களோட பிஸ்னஸ் சென்டர், அதாவது உங்களோட பிஸ்னஸ் சென்டருக்கு லோகோ ஆட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பாருங்கள், லேட்டஸ்ட் கஸ்டமர் ஃபோட்டோஸ்னால் உங்களோட ஃபோட்டோஸை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். அதே மாதிரி பாருங்கள், இந்த இடத்துல போஸ்ட்னு இருக்கு இல்லையா, அந்த போஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போஸ்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து கூகுளில் உங்களை யாராவது சர்ச் பண்ணாங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டை வந்து பார்ப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ் லொக்கேஷன்ஸுக்கு இது பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்மளோட அப்ரூவல் ஆன அந்த பிஸ்னஸ்க்கு உள்ளே வந்து போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர் வந்து அந்த சைடு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எத்தனை பேர் வந்து நம்மளோட இதை வந்து சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது வருது. ஸோ நம்மளோட பிஸ்னஸ் வந்து கூகுள் மேப்பில் வந்து எப்படி தெரியும், அதே மாதிரி வந்து சர்ச்சில் வந்து எப்படி தெரியும் அப்படிங்கிறதுக்கு 2 லிங்க் வந்து அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ யூசர்ஸ் வந்து சர்ச் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து கூகுள் மேப்பில் எப்படி தெரியும் அப்படிங்கிறது வந்து தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்படி தான் வந்து கூகுள் மேப்பில் உங்களை சர்ச் பண்ணுறவங்களுக்கு அந்த சர்ச் ரிசல்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ அடுத்து பாருங்கள், இது வந்து ஒரு அருமையாக இருக்கும். இந்த கூகுள் பிஸ்னஸ்ங்கிறது வந்து உங்களோட போஸ்ட்டை பார்க்க முடியும், உங்களுக்கு யூசர்ஸ் கொடுத்த ரேட்டிங்ஸை பார்க்க முடியும், உங்களுக்கு யூசர்ஸ் கொடுத்த ரிவ்யூஸை பார்க்க முடியும். ஸோ ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களோட அட்ரஸ் இருக்குது, அதே மாதிரி வந்து மொபைல் நம்பர் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் வந்து இப்போ சர்ச் ரிசல்ட்டில் எப்படி வந்து உங்களுக்கு வந்து காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து எனக்கா இருக்கவும் வந்து எடிட் இன்ஃபோ அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து காட்டுது. ஒரு யூசருக்கு வந்து அந்த ஆப்ஷன் வந்து காட்டாதனாலும் இந்த சைடில் உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து காட்டும். டவுட் இருக்கவங்க வந்து ஆஸ்க் கொஸ்டின் வந்து கிளிக் பண்ணலாம். அதே மாதிரி வந்து ரிவ்யூஸை பார்க்கலாம், போஸ்ட்டை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களை வந்து சர்ச் பண்ணுறவங்களுக்கு, அதாவது கூகுள் சர்ச் பாக்ஸில் சர்ச் பண்ணுறவங்களுக்கு இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுவாங்க. ஸோ அதே மாதிரி பாருங்கள், போஸ்ட்டுக்கு கீழே போனீங்கன்னா இப்போ ஏதாவது புதுசாக ஆஃபர் எது விடுறீங்களா, மேலே வந்து ஆட் ஆஃபர் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ ஏதாவது வந்து புதுசாக அப்டேட் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா, புது சர்வீசஸ் எங்கேயாவது வழங்குறீங்களா, அந்த மாதிரி வந்து ஏதாவது புதுசாக ஈவெண்ட், நான் ஃபங்க்ஷன் ஏதாவது வைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஈவெண்ட் எதாவது வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் வந்து இதில் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இது வந்து எல்லாமே வந்து இலவசங்கிறதுனால ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃப்ரீயாக ஒரு மொபைல் மட்டும் இருந்தால் போதும் இதை வந்து நீங்கள் வந்து செஞ்சிட முடியும். இப்போ இன்ஃபோ பட்டனை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து எப்போல்லாம் வந்து இப்போ நீங்கள் வந்து இது டேக்ஸிங்கிறதுனால 24/7 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருப்போம். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு டியூஷன் சென்டர் வச்சுருந்தீங்கன்னா எப்போ ஓப்பனில் இருக்கும், எப்போ க்ளோஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி வந்து மொபைல் நம்பர் கிளிக் டு கால், இப்போ வந்து டேரெக்டாக வந்து உங்களை சர்ச் பண்ணுறவங்க வந்து கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அந்த நம்பருக்கு தான் வந்து கால் வந்து போகும். அது மாதிரி வந்து உங்களை வந்து எத்தனை பேர் வந்து சர்ச் பண்ணி பார்த்தாங்க, அது மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது. ரிவ்யூஸ் வந்து உங்களுக்கு எத்தனை பேர் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, நீங்கள் எத்தனை பேருக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு யாராவது மெசேஜ் பண்ணியிருக்காங்களா. இப்போ வந்து கிளிக் டு கால்ங்கிறது மாதிரி இது வந்து கிளிக் டு மெசேஜ், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் வேறு ஏதாவது வந்து சர்வீசஸ் வழங்குறீங்களா அப்படிங்கிறது இருக்குது. கெட் கஸ்டம் ஜிமெயில்னால் வந்து உங்களோட டொமைனில் வந்து நீங்கள் வந்து ஜிமெயில் வாங்கிக்க முடியும். ஸோ இது மாதிரி வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் மை பிஸ்னஸில் வந்து கூகுள் நிறுவனம் வந்து வழங்குறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காஸ்ட்டுக்கு வழங்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை, எல்லாமே வந்து ஃப்ரீயாக தான் வழங்குறாங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து நிறைய பேர் வந்து நிறைய கேப்ஸ் வந்து இதில் வந்து ஆட் ஆகிருக்கு. நம்மளோட கேபும் வந்து இதில் வந்து காட்டிகிட்டு இருக்கு. இதில் டாப்பில் நம்மளோட கேப் காட்டணும் அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய SEOs வந்து நீங்கள் வந்து செய்ய வேண்டியிருக்கும். அதெல்லாம் வந்து ஃபர்தராக நெக்ஸ்ட் வர வீடியோஸில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ என்ன கைஸ், வீடியோ பார்த்தீங்களா? ஈஸியாக புரிஞ்சிச்சா? டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம், கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க, நான் உங்களுக்கான டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ கூகுள் நிறுவனம் வந்து ஸ்மால் பிஸ்னஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் வந்து இதை வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீயாக கிடைக்கிறத எதுக்கு நம்ம வந்து வீணாக்கணும்? ஏன்னா ஏற்கனவே 80% மெம்பர்ஸ் வந்து இதை தான் வந்து சர்ச் பண்ணுறாங்க. அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய குட் ப்ராடக்ட், அதே மாதிரி குட் கஸ்டமர் சர்வீஸை கொடுத்தாலும் கூட உங்களோட கடை வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது அதில் வரல அப்படின்னா நிச்சயமாக அவங்க கடைக்கு
வரக்கூடிய யூசர்ஸோட கவுண்ட் வந்து ரொம்ப 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 வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ ஜஸ்ட் 10 மினிட்ஸ் செலவு பண்ணி இந்த வீடியோவை பார்த்தீங்க இல்லையா, இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் செலவு பண்ணி உங்களோட பிஸ்னஸ், அதாவது கடையை வந்து உடனே வந்து கூகுள் மேப்ஸில் வந்து ஆட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு 12 டேஸில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கோடு வந்து அனுப்புவாங்க. அதை வச்சு வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கடை வந்து இதில் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்கள் கடைக்கும் வந்து நிறைய பேர் வருவாங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் பலருக்கும் வந்து இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டால் நாளைக்கு ஒரு புது ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறவங்க கூட இதுக்காக வந்து ஒரு ஏஜென்சிக்கிட்ட வந்து போயிட்டு செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இல்லை. ஃப்ரீயாக கிடைக்கிற சர்வீஸை ஃப்ரீயாகவே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.